7 குற்றச்சாட்டுகள், 193 எம்பிக்கள், ஒரு தலைமை தேர்தல் ஆணையர். இந்திய வரலாற்றிலே இதுவரை நடக்காத ஒரு சம்பவம். நரேந்திர டூரை முடிச்சிட்டு வந்துட்டு சரிப்பா இப்ப டேட்டா அனௌன்ஸ் பண்ணுன்னு சொன்னாதான் இந்த ஞானேஷ்குமாருக்கு 5 மாநிலத்துக்கு தேர்தல் அறிவிக்கிறதுக்கான ஞானமே பிறக்கும் போல இவர் தலைமை தேர்தல் ஆணையரா இல்ல பிஜேபியோட பி டீம் லீடரா? ஒரே அட்ரஸ்ல 400 வாக்காளர்கள் பிரேசில் நாட்டுக்காரங்க நம்ம ஊர்ல ஓட்டு போடுறாங்க. ராகுல் காந்தி ஆதாரத்தோட இந்த திருட்டுத்தனத்தை கேள்வி கேட்டோம். ஞானேஷ்குமார் கொஞ்சமும் கூச்சமே இல்லாம கூலா டிராமா பண்றாரு. ஞானேஷ்குமார் பதவி நீக்கம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா அதை விடுங்க. இந்த இம்பீச்மெண்ட் மூவ் மூலமா இந்தியா கூட்டணி எதை நிரூபிக்க துடிக்குது? மொத்த லிஸ்டையும் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம தெருமுனை அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம். இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்திய அரசியல் அமைப்போட தூண்கள் சொல்லிட்டு நம்ம எதையெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோமோ அது எல்லாமே ஒவ்வொன்னா இப்ப பிஜேபியோட கைக்குள்ள போயிட்டு இருக்கு. சிபிஐ, இடி போன்ற தன்னாட்சி நிறுவனங்கள் மட்டும் இல்லாம நீதித்துறை கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட ஆக்டோபஸ் கடத்துக்குள்ள வரித்த பிஜேபி இப்ப தேர்தல் ஆணையத்தையும் தன்னோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. அதையும் குறிப்பா இந்த குறிப்பிட்ட ஒரு தனிநபரால ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமே கரபடிச்சு நிக்குது. அது யாருனாக்கா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தான். இவரைத்தான் பதவியில இருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு 193 எம்பிக்கள் கையெழுத்து போட்டு சபாநாயகர் கிட்ட இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு ஒரு சாதாரண செய்தி மாதிரி கடந்து போக முடியாது. அது ஏன்னா அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்றத குறித்துதான் இப்ப பார்க்க போறோம். இந்திய தேர்தல் ஆணையங்கிறது பிரதமர் கீழேயோ இல்ல ஜனாதிபதி கீழேயோ இயங்குற ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இணையான அதிகாரம் கொண்ட ஒரு தன்னாட்சி மிக்க சுதந்திரமான அமைப்பு. ஆனா இன்னைக்கு RSS அமைப்புல இருக்கவங்க அதனுடைய உயர் பதவியில உட்கார வச்சு பிஜேபி தனக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாற்றுகின்ற ஒரு மிஷனாக அதை மாத்திடுச்சு. 2014க்கு அப்புறமேட்டு இந்த நிறுவனங்கள் எல்லாம் கரப்ட் மட்டும் ஆகல, அதனுடைய ஆன்மாவையே பிஜேபி கிட்ட அடமான வச்சிருச்சுன்னு சொல்லலாம். சாதாரண மக்களுக்கு ரேஷன் கார்டுலயோ இல்ல ஆதார் கார்டுலயோ ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும்னா கூட 4 ஆபீஸ் ஏறி இறங்க வேண்டி இருக்குது. ஆனா இங்க பிஜேபிக்கு வசதியா ஊர் ஊரா ஓட்டைய மாத்த ஒரு கமிஷனரே இருக்கிறாரு. ராகுல் காந்தி அவர்கள் 6 மாசம் ரிசர்ச் பண்ணி தேர்தல் ஆணைய வெப்சைட்ல இருந்து டேட்டாவை எடுத்து ஓட்டு திரட்டு அம்பலப்படுத்தினாரு. ஒரே வீட்டுல 400 பேர். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தலைமை தேர்தல் ஆணையர், நீங்க நல்லவரை நீங்க சொல்றதுல உண்மையா இருந்ததுன்னா பிராமண பத்திரத்தை கையெழுத்து போட்டுட்டு கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு டிராமா போடுறாரு. இவர் தேர்தல் ஆணையரா இல்ல ஜூனியர் ஆர்டிஸ்டானே புரிய மாட்டேங்குது. இவ்வளவு நடந்தும் மத்தவங்க ஏன் அமைதியா இருக்காங்க? அங்கதான் பெரிய ரகசியமே இருக்குது. அது என்ன ரகசியம்னா, ஞானேஷ்குமார் ஏன் இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாருன்னா, ஞானேஷ்குமார் ஏன் இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாருன்னு தெரியுமா? அவருடைய வாரிசுகள் இன்னைக்கு மேஜிஸ்ட்ரேட் ஆகவும் IRS அதிகாரிகளாகவும் டாப் பொசிஷன்ல இருக்காங்க. இது வெறும் திறமையால வந்த பதவியா இல்ல பிஜேபிக்கு அவர் செஞ்ச ஃபேவருக்காக கொடுக்கப்பட்ட குவிட் ப்ரோகோ, அதாவது வந்துட்டு ஏதோ ஒண்ணுக்காக ஏதோ ஒண்ணு சொல்றாங்க இல்லைங்களா, சம்திங் அந்த மாதிரியான வெகுமதியா? இதுலதான் இருக்குது அந்த பெரிய சீக்ரெட். இந்திய கூட்டணி சபாநாயகர்கிட்ட கொடுத்த இருக்கக்கூடிய அந்த நோட்டீஸ்ல 7 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரணடினே சொல்லலாம். மகாராஷ்டிரால பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை நீக்கிட்டு வேற மாநிலத்துக்காரங்க ஓட்ட வந்து சேர்த்து இருக்கிறாங்க. இதுக்கு பேரு தேர்தலா இல்ல தில்லுமுள்ளா? SIR முறையை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டுமே டார்கெட் பண்றது என்ன நியாயம்? உண்மையை சொன்னாக்க இந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் ஜெயிக்காதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சு இந்திய கூட்டணி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? இது வெறும் தேர்தல் ஆணையருக்கு எதிரானது மட்டும் இல்ல, இது சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு வைக்கப்பட்ட பொறி. இதை அவர் ஏத்துக்கலினா அவர் மேலையும் ஒரு இம்பீச்மெண்ட் மூவ இந்திய கூட்டணி கொண்டு வரும். இது இந்திய நாடாளுமன்றத்தையே ஒரு புரட்டி போடுகின்ற ஒரு அரசியல் சதுரங்கன்னு சொல்லலாம். ஞானேஷ்குமாரோட பதவி தப்புமா தப்பாதாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மேற்கு வங்கத்துல அம்மையார் மம்தா அவர்கள் கொடுத்த அழுத்தம், ராகுல் காந்தி ஆதாரங்களை திரட்டி அம்பலப்படுத்தினது, தமிழ்நாட்டில் திராவிட மாடல் நாயகன் திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்துகின்ற சட்ட போராட்டமும் களப்பண்ணையும் இதையெல்லாம் ஒரு விவாதமாவே மாத்தி இருக்குது. ஆனா தமிழ்நாட்டில் நாங்க தான் எல்லாத்தையும் தலைகளா புரட்டி போட்டு எல்லாத்தையுமே மாத்தி காட்ட போறோம்னு சொல்லிட்டு ஊதார் விட்டுட்டு இருக்க தற்கொலை நாய்களும் அடிமை கூட்டங்களும் இதுல ஏன் மௌனமா இருக்காங்க? பிஜேபி எதிர்க்கணும் வெறும் மேடை பேச்சு மட்டும் போதாது, களத்துல இறங்கி பிஜேபி முறைகேடுகளை அம்பலப்படுத்தணும், தட்டி கேட்கணும். இந்த நாட்டு ஜனநாயகம் செத்து போயிட்டா அப்புறம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஓட்டு கூட மிஞ்சாது. தேர்தல் ஆணையம் எப்போதும் நேர்மையாகவும் அறுத்தோடு செயல்படணும். அப்படி அது செயல்படலைனாக்கா நிச்சயமாக தேர்தல் ஆணைய அலுவலகம் வந்துட்டு பிஜேபியோட டிவிஷன் ஆபீஸா தான் பார்க்கப்படும். மக்களை நீங்களே சொல்லுங்க, தற்போதைய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இல்ல தலைமை தேர்தல் அதிகாரி உட்பட இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்பையும் மாத்திட்டு புதியவர்களை இதுல நியமிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா இல்லையா என்பது குறித்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே தெரிவிங்க. என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களை. நன்றி, வணக்கம்.